ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லைஃப் ஹேக்ஸ் வித் சுகன்யா யூடியூப் சேனல். நான் உங்கள் சுகன்யா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸ்க்கான ஒரு பசில் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பசில் கேம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு நியர்பை ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் என்னோடய கிட்ஸ்க்காக. ஸோ சம்மர் சீசன்னால் அவங்களுக்கு இந்த கேம் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர்ஸ் கலர் ட்ராக். ஸோ இதுதான் இந்த பசில் கேமோட நேம். இது பார்த்திங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் இல்லை, நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 60 யூனிக் சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஹோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாக் ஹோல்டர். ஸோ ஸ்டாக் ஹோல்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து சேலஞ்ச் புக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 60 சேலஞ்சஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து சேலஞ்ச் 1லேருந்து 60 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பசில்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான, இந்த சேலஞ்சை சால்வ் பண்ணுறதுக்கான கைடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேலஞ்ச் புக் வந்து நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதில் வந்து 10 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் பீசஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தென் வந்து இந்த பசில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 to 5 இயர்ஸ் உள்ள கிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஸ்டாக் ஹோல்டர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேலஞ்ச் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேலஞ்சில் இருக்கிற, இந்த புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு பசில்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சேலஞ்ச் புக் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேலஞ்ச் 1. ஸோ இது வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர். ஸோ இந்த ஷேப்பும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த க்ரீன் கலர் ஸ்டாக் உள்ள அந்த இது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட ஸ்டாக் எடுத்தாச்சு. ஸோ க்ரீன் கலர் வந்து அப்பர்ட்ஸில், நம்ம எப்பயுமே அப்பர்ட்ஸில் தான் வந்து அலைன் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் ஸ்டாக் எடுத்துக்கணும். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்ம ரெட் கலர் ஸ்டாக்கும் நம்ம இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ பசில்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம செகண்ட் பசில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் எந்த ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணணும், எந்த கலர் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கணும். அவங்கள வந்து கவனிக்க சொல்லணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கலர் கொடுத்துருக்காங்க, என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க, என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும். ஸோ அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு கலரும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ப்ளஸ் வந்து ஷேப்பும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எந்த ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணணுன்றதும் அவங்களுக்கு தெரியும். நான் என்னோடய குழந்தைங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு அவங்க கலரும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸோ ஷேப் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்க இதன் மூலிமா அவங்க லேர்னும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த எல்லோ கலர் வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர். ஸோ நான் இதை வந்து ஸ்டாக் பண்ணிடுறேன். இப்போ வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நம்ம இந்த சேலஞ்சும் வந்து சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் போகலாம். ஸோ இப்போ வந்து ரெக்டாங்கிள் சர்க்கிள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் சேலஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெஜெண்டாவில் இந்த ஸ்டாக் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து இந்த ப்ளூ கலர். ஸோ இந்த ப்ளூ வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டோம் எக்ஸாக்டாக. ஸோ மேட்ச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைடும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்டில் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ டைல்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணணும், 1 by 1 ஸ்டாக் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே கலர் செக் பண்ணணும், ஷேப் செக் பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ளேஸ் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஈஸியாக இருக்குது. என்னோடய கிட்ஸ் வந்து அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இதை எடுத்து பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ டிவி, மொபைல் ஃபோனுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பசில் கேம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏதோ சேம் தான், அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக் பண்ண தான் போகிறோம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சேலஞ்ச் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்டாக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். சூப்பர். இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், லாஜிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும் கிட்ஸ்க்கு. ப்ளஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலிமா எப்படி நம்ம வந்து ஒரு பசில் சால்வ் பண்ணணும், எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும், எப்படி என்ன கலர் எடுக்கணும், சூஸ் பண்ணணும், என்ன ஷேப் எடுக்கணுன்றதுலாம் அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பசில்ஸும் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து அதை ஜாலியாகவே பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பசில்ஸ் போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேலஞ்ச் 6 எடுத்திருக்கேன். ஸோ 6 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ரெக்டாங்கிள் எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்காங்க, இந்த ஷேப் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் கலர் ஸ்டாக் எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கலருமே பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து கையில் குத்தாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க வந்து சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு நல்ல கேம்மை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த சேலஞ்ச் 9 எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெஜெண்டா வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ மெஜெண்டா எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் பண்ணணும். ஸோ வந்து க்ரீனும் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இதை பார்க்கவே கொஞ்சம் நல்லா லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கு. நம்ம வந்து இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக அவங்களோட டைம் வந்து நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து இந்த கேம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்க்ரீன் டைமை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது, ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே டிவி பார்க்குறதுல ஃபோன் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. பட் நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கேம்ஸை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை கொண்டு போகும்போது அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது அவங்களுடைய கிட்ஸோட கான்சன்ட்ரேஷன், லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அவங்களே நிறைய பசில்ஸ் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பசில்ஸ் எல்லாம் பிடிக்கும், நீங்கள் என்ன மாதிரியான பசில்ஸ் எல்லாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் கொடுக்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.